பெரியாரோட புகழ் பாடாமல் வெறுமனே அண்ணன் சீமானவர்கள் குறித்து ஒரு தனிநபர் தாக்குதலை தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று முடிஞ்சு. சுபை ஐயாவோட பேச்சை பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளியுடைய பிதற்றல் போல இருந்தது. பெரியார் கள்ளுக்கடைகளை எதிர்ப்பு போராட்டத்திலே 10,000 தென்னை மரங்களை வெட்டி வீசினார். லூசு பெண்கள் ஆணுக்கு நிகரா மாறணும்னா கற்பப்பை எடுத்துரு. பைத்தியக்காரா, முழுக்க முழுக்க பொய்யை பேசக்கூடிய ஒரு கூட்டமா முடிஞ்சது. பூரா திருட்டு போயிடா இருக்கான். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பாஞ்சில்ற பயில கூட அரசியல் பண்ண நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. கோபாலபுரத்துல யாரோ சாப்பிட்டு உறிஞ்சு போட்ட எச்சி எலும்புல ஏதாவது மஜ்ஜை இருக்குமான்னு தேடி பிடிக்கிற நாய்கள் கூடலாம் அரசியல் பண்ண நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. சுபவீர பாண்டியன் பொடாசு செயல்படுத்தப்பட்டிருந்தப்ப சீமான் பார்க்கல அப்படின்னு தொடர்ச்சியா பல மேடைகளில் அது பெரிய குறையா சொல்றாரு. உனக்கு பெரியாரை இழிவுபடுத்துறது பிரச்சனையா, உன்னை பொடால பார்க்காத பிரச்சனையா? உனக்கு நல்லா பொரியும் பொங்கலும் வாங்கி கொடுத்துருந்து நல்லா மூணு திங்க கொடுத்துருந்தோம்னா உன் வயிற்ற நிரப்ப வச்சிருந்தா இப்போ சீமானை வாழ்த்தி பேசிடுவீங்களா? நீங்க நான் உள்ள இருந்தேன் 6 மாசமா, நான் உள்ள இருக்கும்போது நீ பார்க்கல, நான் வரமாட்டேன் போங்க அப்படின்னு கோச்சிட்டு போக முடியுமா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எல்லா புனிதங்கள் மீதும் ராமசாமி கல்லறிந்தார் என்றால் ராமசாமிங்கிற புனிதத்தின் மீதும் கல்லறியக்கூடாதா? புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் எப்படி போடலாம்? கருத்து சொத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறை, அப்பட்டமான அடக்குமுறை, ஒரு பெரிய ஒரு பாசிச போக்கு. வேடியப்பன் அவர்களுக்கு மெட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாப்பாசிக்கு மெட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவரும் ஔவையாரும் கருணாநிதி ஒன்னா? குரூப்ல டூப்பு தான். கருணாநிதி எழுதிய ஒரு புத்தகத்தை சொல்லுங்க. நெஞ்சுக்கு எழுதிய உடன்பிறப்பு எழுதிய கடிதம், உடன்பிறப்பே அப்படின்னு எழுதின கடிதம். திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் புலம்புறாங்க. திமுக அந்த நாகரிக அரசியல கைவிடணும். எது ஈழத்தமிழர்கள் அண்ணன் சீமானை புரிஞ்சுக்கணும், தலைவரை அண்ணன் சீமானவர்கள் பதவிக்காக காட்டி கூட கொடுத்திருப்பாரு அப்படின்னு மிக கடுமையான 2009 போர் நடக்கும் பொழுது அந்த போரை நிறுத்துங்கள் என்று முத்துக்குமார் தீக்குளித்து இறந்த பொழுது அவன் காதல் தோல்வியில் இறந்து விட்டான் என்று செய்தி பரப்பி முத்துக்குமாரனை உடலை உடனடியாக அடக்கம் பண்ணுங்கள் சொல்லி அந்த போராட்டத்தை நசுக்கியது யாரு? அவன் தான் காட்டி கொடுத்தவன், அவன் தான் துரோகி. மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னவர் தான் காட்டி கொடுத்தவர், அவர் தான் துரோகி. அந்த துரோகிக்கு சொம்படித்து விட்டு நீங்க அண்ணன் சீமான பேசலாமா? இங்க இருந்து ஒரு ரத்த பாக்கெட்டை அனுப்புறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டோம். உங்க கருணாநிதி ஆட்சி தானே. பொதுக்கூட்டத்தப்ப அண்ணன் வரதா சொல்லி செய்யப்பட்டோன்னே அண்ணன் இல்ல அண்ணன் எனக்கு அழைச்சாரு. தம்பி எங்க இருக்க? திருச்சி சென்னையில இருந்தா நம்ம போயிட்டு வரணும். சென்னை போய் ஜாலியா பாட்டு வருவோம்டா. 6 மணிக்கு சாக போற கிழவன 4 மணிக்கு நாங்க ஏன் கொல்ல போறோம்? வணக்கம். வணக்கம். ஈவேராவை அம்பலப்படுத்தும் அப்படி சொல்லக்கூடாது, பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம், கன்னடா பொதுக்கூட்டம் அப்படின்னு சுபவீர பாண்டியன் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். அதில் பெரியார் அவ்வாறு பேசலை, தமிழை இழிவுபடுத்தலை, தமிழ் குறித்த ஒரு துவேஷம் பாராட்டலை அப்படின்னு எந்த மறுப்பையும் சொல்லாமல் பெரியாரோட புகழ் பாடாமல் வெறுமனே அண்ணன் சீமானவர்கள் குறித்து ஒரு தனிநபர் தாக்குதலை தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் அதில் பேசின யாரோட பேச்சும் எடுபடுது. அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்களா? சுபை ஐயாவோட பேச்சை பார்த்தீங்களா? இல்லை, இப்போ பெரியாருடைய புகழை பாடலைன்னு சொல்கிறீங்க. புகழ்னு ஒன்று இருந்தால் தானே பாடுவாங்க. அது சரி. முழுக்க முழுக்க பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்கள் இது, பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்கள் இது, பெரியாருடைய சாதி ஒழிப்பு கருத்துக்கள் இது, பெரியாருடைய முற்போக்கு பகுத்தறிவு கருத்துக்கள் இது அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசியிருந்தா அது ஒரு தர்க்கமாக இருந்திருக்கும். இப்போ பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டிக்கிறோம்னா பெரியாருடைய புகழை நீங்கள் பாடியிருக்கலாம். என்ன நீங்கள் புகழ் பாடுவீங்க? பெரியார் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டத்திலே 10,000 தென்னை மரங்களை வெட்டி வீசினார் அப்படின்னு கேட்பான்ல தமிழன். லூசு, கள்ளுக்கடை எதுக்கணும்னா கள்ளுக்கடை எதுக்கலாம், நீ எதுக்கு தென்னை மரத்தை வெட்டுற? தென்னை மரம்னா கல் மட்டும் தான் தெரியுமா? யானைக்கு எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது, யானை என்ன பிச்சை மட்டும் தான் எடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தென்னையிலேருந்து உங்களுக்கு தேங்காய் கிடைக்கும், அதுலேருந்து உங்களுக்கு இளநீர் கிடைக்கும், அதுலேருந்து உங்களுக்கு தென்னை மட்டை கிடைக்கும், ஓலை கிடைக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் பார்க்காம தென்னையை பார்த்தவன் உனக்கு கல் தான் தெரியுதுன்னா அப்போ உன்னுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு கேள்வியை அவன் எழுப்பான். ஒரு பெண்ணியம் போற்றணும் அப்படின்னா பெண்கள் ஆணுக்கு நிகராக மாறணும்னா கற்பப்பை எடுத்துரு. பைத்தியக்காரா, பெண் ஆணுக்கு நிகராக மாறணும்னா பெண் படிக்கணும், பெண் பொது வழிக்கு வரணும், பெண் வேலைவாய்ப்பு வரணும், பெண்ணும் அறிஞராக மாறணும், பெண்ணும் பேராசிரியர் ஆகணும், பெண்ணும் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடணும், அவள் சமத்துவம் மாறணும். நீ கிப்பி வச்சுக்கோ, முடியை கட் பண்ணிக்கோ, நீ ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கோ. ஆம்பளை மாதிரி சட்டை போட்டால் ஆணும் பெண்ணும் நிகராக போடல, ஆணுக்கு நிகராக பெண் படிக்கணும்ல, சமூக அந்தஸ்து பெறணும்ல, சமத்துவம் பெறணும்ல. அந்த கருத்துக்களை பெரியார் ராமசாமி பேசலையே. அவர் பேசாத கருத்துக்களை இவங்க எப்படி பேச முடியும்? அதனால் இது மறுப்பு சொல்கிற கூட்டமாக இல்லை. அண்ணன் சீமானை எப்படியாவது இழிவுபடுத்திடலாம் நினைத்து கொண்டு முழுக்க முழுக்க பொய்யை பேசக்கூடிய ஒரு கூட்டமாக முடிஞ்சுது. இது அதை பேசிக்கிட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் அவன் திருதுன்னு முடிக்கிறாங்க. பூரா திருட்டு போயிடா இருக்கான். எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, நெடுமாறனோடு, ஐயா தியாகுவோடு, மணியரசன் அவர்களோடு,
தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதோடு, ஏன் கருணாநிதி அவர்களோடு, ஜெயலலிதா அவர்களோடு, எத்தனையோ தமிழ் தேசிய திராவிட தலைவர்களோடு அரசியல் செய்த மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பாஞ்சில்ற பயில கூடலாம் அரசியல் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். யூடியூப் அனாதிகள், யூடியூப் பொறுக்கிகள், சமூக வலைதள ஹைனாக்கள், திராவிட ஹைனாக்கள் கோபாலபுரத்தில் யாரோ சாப்பிட்டு உறிஞ்சு போட்ட எச்சி எலும்பில் ஏதாவது மஜ்ஜை இருக்குமான்னு தேடி பிடிக்கிற நாய்கள் கூடலாம் அரசியல் பண்ண நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்க மிகப்பெரிய வருத்தமே. அவர் அதில் சொன்ன ஒரு குற்றச்சாட்டில் கூட ஒரு விழுக்காடு உண்மை இல்லை. சீமானண்ணன் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவன்னு சொல்கிறார். சீமானண்ணன் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா அவர் சுவீரபாண்டியன் கூட இருந்திருப்பார். சுவீரபாண்டியன் இருக்கிற மேடையில் அண்ணன் சீமான் இருந்து கொண்டு அவர் யாரையோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருப்பார். பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா ஒரே ஒரு பொடா வழக்குக்காக பொடேர்னு கருணாநிதி காலில் விழுந்த நீங்கள் 3 தேசிய பாதுகாப்பு சட்டம், ஓராண்டு சிறை, இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட வழக்குகள், என்ஐஏ சோதனை, பல அவதூறுகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பல விமர்சனங்கள், கேலி கிண்டல் எல்லாத்தையும் தாண்டி தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவரை வைத்து 36 லட்சம் வாக்கு வாங்கி இந்தியாவில் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ உனக்கு தெரியதான் செய்யும். இதில் வந்து சுவீரபாண்டியனோட பேச்சை பார்க்குறப்ப வழக்கமாக கொஞ்சம் ஆவேசமாக பேசுவார், வீர ஆவேசமாக பேசுவார். ஆனால் அந்த அவரோட பேச்சில் கூட நம்ம பதில் சொல்லலாம்னு பார்த்தா கூட தேடி பிடிச்சா கூட ஒன்றுமே இல்லை. பேச்சுமே வந்து ரொம்ப மொன்னத்தரமாக இருந்துச்சு. தேனில் விஷத்தை தடவி பேசான்னு இருக்கான். விஷத்தை தடவி பேசக்கூடிய பேச்சாளர் வந்து சுவீரபாண்டியன். அவரோட பேச்சு என்பது நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்க, அவருடைய பேச்சு குறித்து சொல்லுவீங்க. நானும் சில நேரங்கள் அவருடைய பேச்சை பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த பேச்சு ஒரு கழிசடத்தனமான பேச்சு, வன்மம் நிறைந்த பேச்சு, விஷமத்தனமான பேச்சு, ஒரு கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு மனநோயாளியுடைய பிதற்றல் போல இருந்தது ஐயா சுவீரபாண்டியனுடைய அந்த பேச்சு. கிட்டத்தட்ட 43 நிமிஷம். சரி, 43 நிமிஷம் ஏதாவது ஒன்று. ஏன்னா அவர் அண்ணன் சீமான் அவர்களோடு பயணிச்சிருக்காரு, சீமானோடு இருந்திருக்காரு, அதாவது சீமானன்னு அவரோடு இருந்திருக்காரு. அப்போ சீமானை பற்றின தனிப்பட்ட விஷயங்களும் சரி, அவருடைய கேரக்டரு எல்லாமே சுவீரபாண்டியன் தெரிஞ்சிருக்கும். அப்போ எதையாவது சொல்லுவார் போல இருக்கு. கடந்த காலங்களில் சீமான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு நானும் கூட பார்த்தேன். அவர் சொல்கிறார், ஒரு குற்றச்சாட்டை முதன்மையாக வச்சது அவர் வந்து 29 ஆண்டுகள், அதாவது 1980க்கு பிறகான 2009 வரைக்கும் 27 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஈழ போராட்டம் தமிழ்நாட்டில் பற்றி எரிந்தது. அதில் நெடுமாறன், வைகோ, கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், உமாவதி, நான், இப்படி பல பேர், நான்னா சுவீரபாண்டியன், பல பேர் வந்து ஈழத்துக்காக போராடி இருக்கிறோம். ஏன் கலைஞர் கருணாநிதி போராடி இருக்காரு. சீமான் ஈழத்துக்காக 2009 வரைக்கும் செய்தது என்ன அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான அந்த கூட்டத்தினுடைய சுவீரபாண்டியன் பேச வந்த செய்தி. அதுக்கப்புறம் சீமானுடைய உள்நோக்கம், சீமான் இயக்குவதை யார், சீமான் பேசுகிற பொய்கள்னு சொல்லிட்டு 3 பற்றி சொல்ல போகிறாரு. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லலை. இந்த 3 தான் நான் அந்த மெயின் டாப்பிக்காக எடுத்திருக்கேன்னு சொல்லி 7வது நிமிஷம் அந்த மெயின் டாபிக் வந்தாப்புல. சரி, 3 டாப்பிக்காக பிரிச்சிருக்காப்லையே, ஒரு 15 நிமிஷம் ஒவ்வொரு டாபிக் பேச போகிறார் போல இருக்கு. இதான் பெரிய அவர் யூடியூபராச்சே அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அந்த 3 டாபிக் பற்றி பேசலை. சரி, சீமான் வந்து 2009 வரைக்கும் எதுவுமே செய்யலைன்றார்ல, அது ஒரு பொடா காலம். இது அவரே எழுதின நூல். போன வருஷம் புத்தகம் அடிச்சு நீங்களும் நானும் தான் போய் அந்த நூலை வந்து அவருடைய அரங்கிலே வாங்கினோம். அதில் அவர் சொல்கிறார், நான் இது முன்னுரைன்னு சொல்லியிருந்தேன். முன்னுரையில் இந்த பயணம் எங்கே தொடங்கியது, அது சுவீரபாண்டியன் எழுதிய அது ஒரு பொடா காலத்தில் 13வது பக்கத்தில் இந்த பயணம் எங்கே தொடங்கியது என்று நான் நினைத்து பார்த்தேன். எங்கே சிறைக்குள்ளே போய் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட பிறகு சிறைக்குள்ளே அவர் யோசிப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்க, 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம். ஒரு தலைவர் பிரபாகரன் குறித்த ஒரு திறனாய்வு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்த திறனாய்வு பேசியதற்காக இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. இவர், நெடுமாறன் ஐயா, தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது மாமா எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அப்போ சொல்ல 2002 ஏப்ரல் 7 அல்லது 8ஆம் தேதியாக இருக்க வேண்டும். நானும் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதும், யாரும் நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக கட்சி தொடங்கியதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்த மாமா சாகுல் ஹமீதும் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் அமர்ந்த போதுதான் இதற்கான தொடக்கம் ஏற்பட்டது. எதற்கான தொடக்கம்னா இந்த கூட்டத்துக்கான தொடக்கம். நண்பர் சாகுலுடன் அவ்வப்போது இப்படி உரையாடுவது வழக்கம். எது, ஈழம் சம்பந்தமாக உரையாடுவது வழக்கம். அப்பொழுது கவிஞர் அருள்மதி, இயக்குனர் சீமான், அன்பு தென்னரசன் ஆகியோர் சில வேளைகளில் இணைந்து கொள்வார்கள். ஈழப்பற்றே இல்லை, ஈழத்துக்கு சீமான் எதுவுமே செய்யலைன்னா எதற்காக சீமான் அவர்கள் சாகுல் ஹமீதோடும் சுவீரபாண்டியனோடும் இணைந்து கொள்ளணும்?
இவரே சொல்றாரு 2002 காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு ஈழ உணர்வோடு ஈழப்பற்றோடு அண்ணன் சீமானவர்கள் இருந்தார் என்பதற்கு அது ஒரு பொடாக்காலம் என்று சுவீரபாண்டி எழுதிய இந்த நூலே சாட்சி. அதற்கு பிறகாக சீமானண்ண இவரை நம்புறாரு, நெடுமாறனை நம்புறாரு, வைகோ நம்புறாரு. அன்னைக்கு திராவிட இயக்கமாக இருந்து ஈழ ஆதரவுடைய எல்லாரோடையும் நம்பி பயணிக்கிறாரு. சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதி அவர்களை தானை தலைவர், தன்மான தலைவர், தமிழ்ல தலைவர், அவர்தான் ஒரே தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடி ஆண் அவ்வை என்று அண்ணன் சீமா நம்பிக்கொண்டிருந்த காலகட்டம். தலைவர் கலைஞர் பார்த்துக் கொள்வார் ஈழ பிரச்சனையை. எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் நேரடியாக கலைஞரை வந்து சந்திக்கிற அளவுக்கான ஒரு என்ன சொல்றது, கலைஞர் மீதான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அண்ணன் சீமான் மீதும் கலைஞருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்துக்குது. எப்போது வரைக்கும் 2008 பிப்ரவரி மாதம் அங்கே ஈழத்துக்கு போய் தலைவரை சந்தித்து விட்டு வருகிற வரைக்கும், அது வரைக்கும் கலைஞர் பார்க்க அனுமதிச்சிருக்காரு. 2008 பிப்ரவரி மாதம் சென்று விட்டு மார்ச் மாதம் அண்ணன் சீமான் திரும்பி வராரு. அங்கே இயக்கம் சொல்லிவிட்ட செய்தியை, தலைவர் சொல்லிவிட்ட செய்தியை கொண்டு போய் இவங்ககிட்ட சொல்வதற்கு அண்ணன் சீமான் முயற்சி பண்ணியிருக்காரு. சுபவீரபாண்டியன் சொல்கிறார்ல, நான் வந்து சீமான் 2009 வரைக்கும் எதுவுமே போராடலைன்னு. சுபவீரபாண்டியன் நல்ல தமிழ் ரத்தம் அவர் உடம்புல ஓடிச்சுன்னா, உண்மையில அவர் தமிழ் படித்தது உண்மைன்னா, அவர் திருக்குறள் படித்தது உண்மைன்னா, அந்த திருக்குறள் மீது சத்தியமிட்டு சொல்லட்டும். சீமான் சுபவீரபாண்டியனை சந்திச்சு, சீமான் சிவபாண்டியனை சந்திச்சு அன்னைக்கு எஸ்எஸ்பி ஆக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தமிழிசை தங்கபாண்டியனுடைய கணவர் சந்திரசேகர் அவர்களை சந்தித்து எப்படியாவது தலைவர் கலைஞர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லணும், நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? அதற்கு பிறகு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எழினுடைய தந்தை நாகநாதனை சந்தித்து, அதே சுபவீரபாண்டியன் கூட சந்தித்து எப்படியாவது கலைஞரை பார்த்து இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு சீமான் துடித்தாரா இல்லையா? துடிச்சிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவரை பார்க்கறதை தவிர்த்து விட்டார். ஏன்? பிரபாகரனை பார்த்தவரை நான் பார்க்க மாட்டேன் விடாப்படியாக கலைஞர் நின்றுறாரு. அந்த காலகட்டத்தில் சுபவீரபாண்டியன் மூலியமாக எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன, போரை நிறுத்துவதற்கும் சின்ன சின்ன உதவிகள் செய்வதற்கும், அடிபட்டு வருகிற போராளிகளுக்கு இங்கே பாதுகாப்பாக மருத்துவமனையில் சேர்ப்பதற்குமான சின்ன சின்ன உதவிகளை செய்வதற்கு செய்ய சொல்லியிருக்காங்க. அது கலைஞர் கருணாநிதி கடைசி வரைக்கும் மறுத்துட்டார். அந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்தது. சுபவீரபாண்டியன் சொல்றாரு, இங்கிருந்து ஒரு ரத்த பாக்கெட்டை அனுப்புறாங்க, எவ்வளவு சிரமப்பட்டோம். உங்க கருணாநிதி ஆட்சி தானே, திமுக ஆட்சி தானே, 6-11 வரைக்கும். அப்புறம் அந்த காலகட்டத்தில் ரத்த பாக்கெட் அனுப்பி நீ கஷ்டப்படனா, அப்போ கருணாநிதி ஆட்சி ஒட்டுமொத்தமாக ஈழத்திற்கும் தலைவருக்கும் இயக்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிராக இருந்தது என்று சுபவீரபாண்டியனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காரு. சீமானன் என்னென்ன பண்ணாருங்கிறது சுபவீரபாண்டியனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா அப்பட்டமா போய் சொல்றாரு. சரி, சீமானன் எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணல, ஈழத்துக்கு எதுவுமே பண்ணாத சீமான்கிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க, சீமான் சார்ட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி கடற்புலி தளபதி சூசை சொல்றாரு. எதுவுமே செய்யாத சீமான்கிட்ட நாங்கள் நம்பி போறோம் விட்டுட்டு போறோன்னு சொல்லுவாங்களா? 2008 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் கூட்டம். தமிழின உணர்வாளராக இருக்கக்கூடிய திரையுலகினர் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க பாரதிராஜா தலைமையில். அந்த கூட்டத்தில் பேசியதற்காகத்தான் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அந்த கூட்டத்தில் கருணாநிதி திட்டி பேசினாரா, இல்லை ஜெயலலிதாவை திட்டி பேசினாரா? அந்த கூட்டத்தில் ஈழத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி இந்தியா அங்கே போரை நடத்துகிறது என்று இறையாண்மைக்கு எதிராக பேசியது 124A தேச துரோக வழக்கு, 153A 31(1)A பிரிவினைவாத வழக்கு, அதாவது விடுதலை இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து 4 பிரிவுகளில் இவர் மீதும் இயக்குனர் அமீர் மீதும் அண்ணன் சீமான் மீதும் இயக்குனர் அமீர் மீதும் வழக்கப்படப்பட்டு மதுரை சிறையில் போடுவாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டிருக்கும் போது மீண்டும் வந்து ஈரோட்டில் தமிழ் தேசிய பொதுவுரிமை கட்சி மணியரசன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். அதில் 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியை புலிகள் கொண்டு விட்டான்னு சொல்றீங்க. ராஜீவ்காந்தியை கொன்ன புலிகள் தீவிரவாதிகள் என்றால் இங்கிருந்து அமைதிப்படி அனுப்பி 12,000 என் இன உணர்வாளர்களை, என் ஈழத் தமிழர்களை கொன்றொழித்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், சர்வதேச பயங்கரவாதி என்று சீமான் அவர்கள் பேசினார் என்று அவர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மீண்டும் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கோயம்புத்தூர் சிறையில் இவர் கூட சேர்ந்து பேசியதற்காக அண்ணன் குளத்தூர் மணியும் ஐயா மணியரசன் கைது செய்யப்படுறாங்க. 3 பேரும் சிறைப்படுத்தப்படுறாங்க. அதே கருணாநிதி ஆட்சி. சரி, மீண்டு வராரு. அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து சிறையிலேருந்து வெளியே வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் அதில் தான் சொல்கிறாரு, இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு அன்னையாகலாம், இங்கே பிறந்த கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா உனக்கு வந்து அம்மாவாகலாம், யாரோ உனக்கு வந்து தாத்தாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் வந்து எனக்கு அண்ணனாகக்கூடாதா என்று பேசினான்றதுக்காக பிரபாகரனை சொந்த அண்ணன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு, நாராயணசாமி அரசு வழக்கு போடுது. வழக்கு போடுறதை பற்றி கவலையப்படாமல் அவர் அப்பவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிற வழக்கு. அது வந்து ஒரு 2 நாள் கழித்து திருப்பி பாளையங்கோட்டையில்
அண்ணன் வெள்ளை சிவகுமார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கூட்டத்தை மட்டும் நான் ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு அண்ணன் தலைவர் படம் அங்கே இருக்கும். அன்னைக்கு வந்து பயங்கரமாக இருப்பார், பார்க்குறதுக்கு ஒரு நெருப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு முதல் நாள் வந்து அவன் கையை அப்படி உயர்த்தி பேசுன அந்த புகைப்படம். அதில் வந்து என்னென்னா சீமான் தலைமறைவுன்னு சொல்லி தினமலரை போட்டேன்னு புதுச்சேரியில் வழக்காயிருது. இப்போ நீங்கள் வழக்காயிருக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏபி வாங்குவாங்க, இல்லை ஒரு அரெஸ்ட் ஆவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். வழக்கு போட்டிருக்கு, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் இங்கே கூட்டத்தில் பேச போறாரு. 20,000 பேர் வழக்கறிஞர் ஒட்டுமொத்த. ஆமாம், பாளையங்கோட்டை வந்து ஜவஹர் திடலில் மிகப்பெரிய கூட்டம். இன்னைக்கு ஜவஹர் திடலில் பேசுவதற்கு கூட்டம் போட அனுமதி கிடையாது. அன்னைக்கு ஜவஹர் திடலுங்கிறது பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் பெரிய கூட்டம். 20,000-30,000 பேர் திரண்டு நிற்கிறான். அண்ணன் ஏறி வராரு. அதாவது காவல்துறை குமிச்சிருக்காங்க சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி. மேடைக்கு பின்னாடி வழியாக கூட்டு வந்து நெல்லை சிவகுமார் என்னென்ன பண்ணுவார் உங்களுக்கு தெரியும். மேடைக்கு பின்னாடி வழியாக கூட்டு வந்து 2 கார் அப்போ வேறு காரில், இந்த டாட்டா சீராவோ ஒரு பஜ்ரோவோ ஏதோ ஒரு காரில் கூட்டு வந்து மேடை ஏற்றிடுறாப்புல. மேடையில் பொழக்கிறாரு. அதில் எனக்கு நல்லா ஞாபகம் அதில் சொல்கிறாரு, தினமலர்காரன் எழுதியிருக்கான், நான் வந்து தலைவர் ஆமடா பேசியிருப்பார். புலித்தேவன் அழகுமுத்துக்கோனுடைய வாரிசு நான், மருதுபாண்டி வாரிசு, தீரன் சின்னமலையின் வாரிசுனா, எனக்கு பயங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்புறம் அதுக்கு அந்த கூட்டம் முடிந்த பிறகு கடுமையாக பேசியிருப்பார். தலைவர் குறித்து, ஈழம் குறித்து கடுமையாக பேசியிருப்பார். அப்போ அந்த கூட்டத்துக்கு பிறகு காவல்துறை தேடுகிறது. தமிழக சட்டமன்றத்திலே விவாதமாகுது. தமிழக சட்டமன்றத்தில் விவாதமாகிறது. காங்கிரஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ கருணாநிதி வந்து நெருக்கடிக்கு தள்ளப்படுறாரு. கருணாநிதிக்கு கைது பண்ணுங்கிற முழுமையான விருப்பம் இருக்குது. அப்போ அண்ணன் சீமான் அவர் வந்து தொடர்ச்சியாக கைதாயிடக்கூடாது, ஏன்னா பேசுறதுக்கு ஆள் தேவைப்படுன்னு சொல்லி அன்னைக்கு தமிழின உணர்வாளர்கள்லாம் அண்ணன் சீமானை தற்காக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் அண்ணன் சீமானுடைய தாயார் வந்து தம்பி தலைமறைவுன்னு செய்தி வருதான், நீங்கள் அதெல்லாம் தலைமறைவுன்னு நம்ம வந்து பெரிய அசிங்கம்னு சொல்லி அண்ணன் குளத்தூர்மன்ட்டு சொன்னதுக்கப்புறம் குளத்தூர்மணி என்ன வந்து உடனே நெல்லை சிவகுமார் தொடர்பு கொண்டு மறுநாளே வந்து அவங்க வந்து ரிமாண்ட் ஆகுறாங்க, போய் நீதிமன்றத்தை சரணடைகிறாங்க. உடனே தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை ஒப்படைக்குது. புதுச்சேரி காவல்துறை வழக்கு போடுது. தமிழ்நாடு காவல்துறை பாளையங்கோட்டையில் பேசுனதுக்கு மீண்டும் ஒரு வழக்கு போடுது. அப்போ ஏற்கனவே வந்து ராமேஸ்வரம் வழக்கு, இங்கே பாளையங்கோட்டையில் ஒரு வழக்கு, இங்கே ஈரோட்டில் ஒரு வழக்கு, இந்த 3 வழக்கை வச்சு 3 வழக்க காரணமாக கட்டி, புதுச்சேரி வழக்கையும் காரணமாக கட்டி தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுது. அதான் முதல் தேசிய பாதுகாப்பு சட்டம். புதுச்சேரியில் உள்ள ஏற்கனவே இப்போ இந்த இறையாண்மைக்கார பேச சொல்லி அங்கே வழக்கு பண்ணி அங்கே புதுச்சேரி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ தொடர்ச்சியாக ஆண்டுகளில் அவர் 3 முறை கைது செய்யப்படுறாரு. 4 வழக்கு போடப்படுது. புதுச்சேரியில் 3 மாதம் ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்து மீண்டும் அடங்கலை. மீண்டும் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரங்களில் 2009 அந்த ஏப்ரல் மே மாதங்களில் அண்ணன் செல்வமணி ஐயா பாரதி ராஜா தலைமையில் இயக்குனர் சங்கம் நடத்திய தமிழ்நாடு முழுமைக்கும் காங்கிரஸை எதிர்த்து அனலாக வெடிச்சார். அதுதான் யார் சீமான் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தது. 2009க்கு முன்னாடி நாம் தமிழ் தொடங்குறதுக்கு முன்னாடி சீமான் ஈழத்துக்காக எதுவுமே பேசுகிறேன்னு சொல்கிறது பச்சை பொய், பச்சை அயோக்கியத்தனம். ஒட்டுமொத்தமாக ஊடகங்களில், யூடியூப்பில், சமூக வலைதளங்களில், கூகுளில் போய் தட்டி பார்த்தா கூட சீமான் 2008 போட்டால் புலிகளை ஆதரித்த சீமான், புலிகளுக்காக கைது செய்யப்பட்ட சீமான். 2004 தலைவரோட பிறந்த நாளுக்கு வந்து அண்ணன் கொடுத்த வாழ்த்து இருக்கு. அவங்க ஈழத்திலே அதே 2008 காலகட்டத்தில் தான் கனடாவில் போய் அவங்க நடத்திய ஒரு பெரிய ஈழத்தமிழர் நடத்திய கூட்டத்தில் போய் சீமானை பேசுனதுக்காக கைது செய்யப்பட்டு அங்கிருந்து தடை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுறாரு. இப்படி தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர் வந்து அந்த காலகட்டத்தில் கடுமையாக நின்னாங்க. நீங்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தனை ஆதரிக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்க போது ஒருத்தரை ஆதரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வைகோவர்களும் நெடுமாறன் அவர்களும் ஆரம்பம் காலம் தொட்டு ஈழ விடுதலை ஆதரித்தவர்கள் தான், மாற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கும் அவங்க ஈழ ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் பிரச்சனை தீவிரத்தன்மை அடியுது. அப்போ ஒருத்தன் கிளம்பி வர்றான். கிளம்பி வந்து பார்க்குறேன், யாருமே காப்பாற்றலை, தன்னால் முடிஞ்சதை பேச முடியும். ஏன்னா அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கமாக இல்லை, பெரிய புகழ்பெற்ற நடிகரும் இல்லை, பெரிய திரை பிரபலமும் கிடையாது, பெரிய பணக்காரரும் கிடையாது, ஒரு அரசியல்வாதி வாரிசும் கிடையாது. அவர் கூப்பிட்டா ஒரு 5000 பேர் வரதுக்கு ஆள் கிடையாது. யார் மேடை போட்டாலும் அது ஈழ மேடையாக இருந்தால் போய் ஏறி பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் மேடையில், தீகா மேடையில், தாவேகா, இது அன்னைக்கு தாப்பே தீகா, தமிழ் தந்தை பெரியார் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி, இப்போ தாப்பே தீகா, யார் மேடை போட்டாலும், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், யார் மேடை போட்டாலும் அங்கே போய் என் தலைவன் பிரபாகரன் என்று பேசிவிட்டு வந்திருக்காரு. அன்றைக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஆற்றல் பேச்சாற்றல். அந்த பேச்சாற்றல் மூலமாக அண்ணன் தலைவர் வந்து அண்ணன் சொன்னது, எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை ஒரு 5000 பேட்டியாவது கொண்டு போய் கடத்துங்க. அதுதான் அவங்க சொன்னது. நீங்கள் எனக்காக ஒரு பெரிய இயக்கம் கட்ட வேண்டாம், எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தமிழ் இன தலைவன் பிரபாகரன் என்ற அண்ணன் சீமான் நிறுவிருக்காரா இல்லையா? 5000 பேர்கிட்ட தான் போய் சேர்க்க சொன்னார். இன்றைக்கி பல லட்சக்கணக்கான இளைஞர்கிட்ட தமிழீழ தலைவன் என்றால், தமிழ் தேசிய தலைவன் என்றால், தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவன் என்றால் பிரபாகரன் தான் அப்படின்னு நிறுவிட்டார்ல.
அப்போ சுபவிக்கு எரியும்ல. தமிழ்ல தலைவர்னு கருணாநிதி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2009-10க்கு பிறகு திமுககாரங்களே எடுத்துட்டாங்க. தமிழ்ல தலைவன் சொன்னா அடிப்பாங்க. ஆமாம், தமிழ்ல தலைவன் இவனு சொல்றது இல்லையே, எப்படி சொல்லுவாங்க? தமிழினத்துக்கு ஒரு தலைவன்னா நீ யார் பேரை சொன்னா உன் இனத்தின் எதிரி குலை நடுங்குவானா அவனே உன் இனத்தின் தலைவன் அப்படிங்கிற கூற்றுக்கணுங்க. கருணாநிதி பேரை சொன்னா யார் நடுங்குவா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாரனே பயப்பட மாட்டான். பயாங்கிட்டு ஆளு மூஞ்சி பாருன்றான். அவன் செருப்பு மாலை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டாலின் உருவப்படத்துக்கு செருப்பு மாலை போடுறான். ஸ்டாலினுடைய படத்தை எடுத்துக்கொண்டு புணமை வச்சு புதைக்கிறான். அவனை கைது பண்ண வழக்கு இல்லை, அவனுக்கு வழக்கு போட வழக்கு இல்லை. விருகம்பாக்கத்தில் ஒரு அம்மா சோரட்டி ஓட்டின்னு சொல்லி அந்த அம்மாவை தனிப்பட போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பூ வெக்கங்கட்ட அரசு. சுவீர பாண்டிய வந்து பொடாசட்டு செயல்படுத்தப்பட்டிருந்தப்ப சீமான் வந்து பார்க்கல அப்படின்னு இந்த மேடையில் தொடர்ச்சியா பல மேடைகளில் வந்து அது பெரிய குறையா சொல்றாரு. அதாவது நீ வந்து என் மக கல்யாணத்துக்கு வரல, அதனால் உன் மக கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. சரி, உனக்கு வந்து பெரியாரை இழிவுபடுத்துறது பிரச்சனையா, உன்னைய பொடால வந்து பார்க்காத பிரச்சனையா? பொடால வந்து பார்த்து உனக்கு நல்லா பொரியும் பொங்கலும் வாங்கி கொடுத்துருந்து நல்லா மூணு திங்க கொடுத்துருந்தோம்னா உன் வயிற்றை நிரப்ப வச்சுருந்தா இப்போ சீமானனை வாழ்த்தி பேசிடுவீங்களா நீங்கள்? பொடால வந்து பார்த்து உனக்கு பொறிகடலை வாங்கி தராதான் உனக்கு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு குற்றப்பு. ஏன்னா என்னையும் தான் நீங்கள் வந்து ஜெயிலில் வந்து பல பேர் வந்து பார்க்கல. நாம் தமிழ் கட்சியில் நான் உள்ளே இருந்தேன் 6 மாதமா, நான் உள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து பார்க்கல, நான் வந்து வரமாட்டேன் போங்க அப்படின்னு கோச்சிட்டு போக முடியுமா? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இதெல்லாம். அப்போ அண்ணன் சீமான தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 3 முறை கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். ஓராண்டு சிறை. யாருமே வந்து பார்க்கலையே. பல பேர் குளத்தூர் மணி என்ன பார்த்தாங்க, உமாபதி பார்த்தாங்க, எனக்கு விடுதலை ராஜேந்திரன் கூட வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து பார்க்கவே இல்லையே. இவர் அவர் அண்ணன் மாதிரி தான் குளத்தூர் மணியன் எப்படி நினைச்சாரோ அப்படித்தான் சுப்பிரமணியனையும் அண்ணன் சீமான் நினைச்சிருக்காரு. அறிவுமதி போல தான் நினைச்சிருக்காரு. அவன் இவர் வந்து பார்க்கலையே. இது ஒரு குற்றச்சாட்டா? உங்களுக்கு பிரச்சனை என்ன? பெரியாரை விமர்சனம் செய்ததா இல்லை பொடாவில் வந்து பார்க்காததா? பெரியார் மீதான விமர்சனம் அண்ணன் சீமான் என்ன வச்சாரு? பெரியார் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை எதிர்க்கிறோம். ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் இந்த நிலத்தில் இருந்த ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் எத்தனையோ தலைவர்கள் சமூக நீதி சாதி ஒழிப்பு கருத்துக்களை நிலத்தில் பேசியிருக்காங்க. பெரியாரை மட்டும் நீ பிராண்டா மாத்தாத. பெரியாருடைய சாதி ஒழிப்பை ஓகே, சமத்துவ சமூக நீதி கருத்து ஓகே, ஆனால் அவருடைய மொழிக் கொள்கையில நாங்கள் எதிர்க்கிறோம். பெரியார் பேசியதை மற்றவர்கள் பேசும்போது எங்களுக்கு பெரியார் பெரிய பிராண்டா தெரிஞ்சாரு. பெரியாரையே நாங்கள் படிக்கும்போது பெரியார் எங்களுக்கு மயிரா தெரிஞ்சாரு. அதான் உண்மை. பெரியாரை மறுவாசிப்புக்கு உட்படுத்தினால் பெரியார் அவர் தாடி அளவுக்கு கூட தாங்க மாட்டார். பெரியாரை மறுவாசிப்புக்கும் போது பெரியார்ட்ட 1000 கேள்வி எனக்கு பிறக்குது. நீங்க செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாரதி பாடுறாரு. இவர் தமிழ் சனிங்கிறாரு. பாரதி அப்ப எங்களுக்கு பெருசா தெரியுதா? தமிழ் சனின்னு சொல்ற ஒருத்தர் வந்து எங்களுக்கு சிறுமையா தெரியுறாரு. இதை வந்து தேவனைய பாவாணரே சொல்லியிருக்காரு. அதை ஆராசா வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தை சொன்னாங்க. ஆமா, சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலையில் அவர் பெரியார், ஆனால் மொழிக் கொள்கையில் அவர் சிறியார். தேவனைய பாவாணர் பெரியார் உயிரோடு இருக்கும்போதே அந்த விமர்சனம் முடிஞ்சுக்க. அதைத்தானே சீமான் வைக்கிறாங்க. சிறியார்னு சொன்னாரு, நாங்க வந்து அவர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். பெரியார் மொழிக் கொள்கைகளை தமிழ் சனியில் எடுத்த இதை தாண்டி கடைசி கொடுத்துருக்காரு. தமிழர்களை நான் வந்து தேவடியா பசங்களா விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எந்த மாதிரியான பேச்சு இது? நீங்க எது புனிதப்படுத்துறீங்க? எல்லா புனிதங்கள் மீதும் பெரியார் கல்லறிஞ்சாரு, ராமசாமி கல்லறிஞ்சாருன்றீங்க. எல்லா புனிதங்கள் மீதும் ராமசாமி கல்லறிந்தார் என்றால் ராமசாமிங்கிற புனிதத்தின் மீதும் கல்லறியக்கூடாதா? ஏன்னா அவர் என்ன எனக்கு புரியலையே. நீங்க கடவுளே விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தானே. கடவுளையே ஒருத்தர் ராமசாமி விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல. ராமன் சாமியவே ராமசாமி விமர்சனம் பண்ணும்போது ராமசாமியை சாதாரண சாமிகளையும் விமர்சனம் பண்ணக்கூடாது? அவர் என்ன அவ்வளோ பெரிய புனிதமாக கட்டமைக்கப்பட்ட பிம்பமா? இப்போ விமர்சனமே பண்ணாதீங்க. கருணாநிதி பாதை மோசமான பாதைன்னு எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? அதே புத்தக கண்காட்சியில் போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து மோடி விமர்சனம் பண்ணாரு. அதை ஒன்று கேட்க மாட்டேன். மோடியை உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம் புத்தக கண்காட்சியில், அது அரசியல் ஆகாது. ஆனால் கருணாநிதி பாதை மோசமான பாதை, திருட்டு பாதை, அது கள்ள பாதை என்று அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணால் அது அரசியல். என்ன மாதிரியான லாஜிக்கு? அப்போ நம்ம போராட அனுமதி கிடையாது, சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஏற்படுறோம். திமுக முதல் நாள் அனுமதி கேட்டு மறுநாள் போராடினா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதில் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு பாவேந்தர் பாரதாசனோட பாட்டை வந்து ஒளிபரப்பணும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் எப்படி போடலாம், நீங்கள் நீராறும் கடலூரத்தை தான் போடணும், அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் போகிறேன். இது நம்ம வந்து அஃபிஷியல் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் போட சொல்லலையே. அந்த நிகழ்வு வந்து நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்த நிகழ்வு தானே.
நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் தான் இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய உறுதிமொழி அங்கே எடுக்கப்படுது. அந்த உறுதிமொழிக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடப்படுது. இதில் என்ன இது இருக்குன்னா, ஒட்டுமொத்தமான புத்தக கண்காட்சி அரங்கிலையும் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிக்க விட்டுருந்தாலோ, ஒரு அரசு நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சி போய் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை போடுங்கன்னு சொல்லியிருந்தாலோ, அது வந்து நீங்கள் விதி மீறல், மரபு மீறல், நீங்கள் அரசாணையை மீறின்னு சொல்லலாம். நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்குது. அங்கே வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஒரு புத்தகம், நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் எழுதிய ஒரு புத்தகம் வெளியிடப்படுது. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? நாம் தமிழ் கட்சி ஆட்சி வருது பொழுது நாங்கள் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றுவோன்னு சொல்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்தை இருக்காதுன்னு சொல்லலை. ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அதில் வந்து எங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் இருக்கிறது, எங்களுக்கு ஏற்க முடியாத வார்த்தைகள் இருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரபிள்ளை எழுதிய காலகட்டம் என்பது வேறு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்பது வேறு. அன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து வெள்ளையர்கள் எதிர்க்கிற காலகட்டம். வெள்ளையர்களை எதிர்க்கிற போது அன்னைக்கு இந்த திராவிடங்கிற சொல்லாடல் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு வந்து தென்னகமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேருந்து ஒரு எழுச்சியாக பிரிஞ்சு வர சொல்லுது. வடநாடு தென்னாடுங்கிற இருவரு பார்வை இருந்தது. அதனால் வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை என்பது இங்கே கர்நாடகம், தெலுங்கு, ஆந்திரா, கேரளா இதை குறிப்பிடுற சொல்லாக அன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் மொழி வழியாக மாநிலம் பிரிந்த பிறகு அந்த திராவிடங்கிற சொல்லாடல் தேவையில்லை. இன்னைக்கு கேரளாவோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ அதை ஏற்கலும் போது நான் மட்டும் ஏன் ஏற்கணும்? அப்போ அந்த சொல்லாடலை இன்னும் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனால் புதிய தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுவோம், படைப்போம். ஏற்கனவே பாரதிதாசன் எழுதி புதுச்சேரியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறது. நாங்கள் புதுசாக ஒன்றும் எழுத போகிறதில்ல, புது கவிஞரை வச்சு ஏற்கனவே எங்கள் கவிஞர் எழுதியது இருக்கிறது அப்படிங்கிறத அதை பயன்படுத்துகிறோம். இது எந்த தமிழ் தாயும் எந்த அரசையும் அவமானப்படுத்தலை, தமிழ் தாயும் அவமானப்படுத்தலை. தமிழ் தாயை இன்னும் பெருமைப்படுத்த தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை தூய தமிழோடு நாங்கள் வந்து கொடுக்குறோம்னு சீமான்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்கு என்ன இருக்குது? இதுக்கு யாருக்கு என்ன சிக்கல்? இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இது முழுக்க என்ன சொல்கிறது, கருத்து சொந்தத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறைன்னு சொல்லுவோம். அப்பட்டமான அடக்குமுறை, ஒரு பெரிய ஒரு பாசிச போக்கு. வேடியப்பன் அவர்களுக்கு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாப்பாசிக்கு வந்து மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான ஊடகவியலாளருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், எழுத்தாளருக்கும் மிரட்டல் கொடுத்து படிய வைத்து அவங்களை வந்து என்ன சொல்கிறது, வலுக்கட்டாயமாக தள்ளி அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அவங்க உளச்சான்றோடு மனச்சான்றோடு பேசியிருப்பாங்கன்னா சத்தியமாக பேசியிருக்க மாட்டாங்க. அங்கே பாரதி இருக்கார், பாரதி பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, வஉசி பாதைன்னு ஒன்று இருக்குது, ஔவையார் பாதைன்னு இருக்குது, வள்ளுவர் பாதை இருக்குது. வள்ளுவரும் ஔவையாரும் கருணாநிதி ஒன்றா? குறுப்பில் டூப்பு தான். கருணாநிதி எழுதிய ஒரு புத்தகத்தை சொல்லுங்கள். நெஞ்சுக்கு நிதிய உடன்பிறப்பு எழுதிய கடிதம், உடன்பிறப்பே அப்படின்னு எழுதின கடிதம், அதை விடுங்க. அதை விட்டுட்டு கருணாநிதி எழுதிய புத்தகம் சொல்லுங்கள். திருக்குறளுக்கு குறளோவியம் படைச்சார். அதெல்லாம் ஒரு 250-300 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இப்போ கவிப்பரசு வைரமுத்து கூட தான் திருக்குறளுக்கு உரை எழுத போகிறாரு. எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க. ஐயா வந்து தெய்வ திருமணம் முத்துராமலிங்க திருக்குறளுக்கு உரை எழுத முயற்சி பண்ணியிருக்காரு. வாவு சிதம்பரனார் உரை எழுதி மொத்தமாக முடிச்சிருக்காரு. எத்தனையோ தலைவர்கள் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் இதில் கலைஞர் கருணாநிதி தமிழ் சமூகத்துக்காக எழுதிய காப்பியம், இலக்கியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வள்ளுவர் அளவுக்கு, ஔவையார் அளவுக்கு, பாரதி அளவுக்கு, பாரதிதாசன் அளவுக்கு, ஏன் வைரமுத்து அளவுக்கு கூட கலைஞர் கருணாநிதி எழுதிட்டாரா, படிச்சுட்டாரா? அவருடைய எழுத்துன ஆகச்சிறந்த எழுத்துக்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரை கொண்டு போய் நீ பெரிய எழுத்து உலகத்தில் முற்போக்கு எழுத்தாளர்கள் கருணாநிதியை ஒரு எழுத்தாளராகவே மதிக்க மாட்டாங்க. இங்கே கீராவோ, ஜெயகாந்தனோ, ஜெயமோகனோ கருணாநிதியை ஒரு எழுத்தாளராக என்னைக்கும் மதித்ததே கிடையாது. ஆனால் இவர்கள் கருணாநிதியை வந்து கருணாநிதி ஆட்சி என்பதனால, கருணாநிதி மகன்களுடைய ஆட்சி என்பதனால, கருணாநிதியுடைய ஏவல்களுடைய ஆட்சி என்பதனால அவருக்கு ஒரு பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்குற பொழுது எனக்கு வெறுப்பு வருது, கோபம் வருது, வருத்தம் வருது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் அவர்களுக்கு பொதுவாகவே இயல்பாகவே இந்த கருணாநிதினு பார்த்தாலே அவருக்கு வந்து கடுப்பாயிருவாப்ல, கலைஞர்னு பார்த்தாலே அவர் வந்து வெறுப்பாயிருவாப்ல. அதனால தான் பார்த்த உடனே அதை வந்து பாதை அவனு தப்பாக சொல்லிடல. அதில் ஒன்றும் கருணாநிதியுடைய ஊழல்கள் குறித்தோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோலாம் பேசலை. கலைஞர் பாதை மோசமான பாதை, அது நாசகார பாதை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுவே கடுமையான விமர்சனன்றாங்க. இதுக்கே வந்து வானத்துக்கு பூமிக்கு உதிக்கிறாங்க. இவர்கள் வந்து தினந்தனம் அவதூறு பரப்புறான், தினந்தனம் ஆபாசங்களை பரப்புறான், தினந்தனம் இழிவுபடுத்துகிறான். அதை பற்றி எதுவும் இல்லை. ஆனால் கருணாநிதி பாதை மோசமான பாதைன்னு சொன்னதற்கு வானத்துக்கு பூமிக்கு வச்சு சீமான் மன்னிப்பிக்கணும். மன்னிப்பாவது மயிராதுன்ட்டு போயிடுவார் அவர். நிறைவான கேள்வினே. இதில் வந்து திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் வந்து இணையதளங்களில் வந்து புலம்புறாங்க, நம்ம பேசாமல் எதிர்கட்சியாகவே இருந்துடலாம், அப்போயாவது கொஞ்சம் மனதறிவாக இருக்கும், ஆளுங்கை ஆட்சியை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல, திமுக அந்த நாகரிக அரசியலை வந்து கைவிடணும். எது எங்க பேசின ஏன் மேலே 13 வழக்கு, குண்டர் சட்டம் 330 நாள் சிறை, சவுக்கு சங்கர் மேலே 2 குண்டாசு, கிட்டத்தட்ட ஓராண்டு சிறை, நெட்ஃப்ளிக்ஸ் பெலிக்ஸ்ராண்டு 90 நாள் சிறை, பேசுகிற ட்விட் போட்ட காளி மேலே வழக்கு, பிரதீப் மேலே வழக்கு, சமீபத்தில் வந்து அந்த பாட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் பழனியில் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் கனகராஜன் ஒருத்தர்
டாஸ்மாக் பார் வந்து பிரைவேட் பார் 9 மணிக்கு செயல்படும் சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளியெடுத்து போட்டதுக்கு அவர் மேலே வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றத்திலேருந்து நீதிபதி ஓன் பெயிலில் விட்டுருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர் என்று தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டு ஒரு மீம் போட்டால் பாம்பு போட்ட மாதிரி தேடி பிடிக்கிற காவல்துறையை வச்சுக்கிட்டு காவல்துறை கைது பண்ணால் செல்ஃபோன் எடுத்து அதில் ஆடியோ வெளியிட்டு வீடியோ வெளியிட்டு கட் பண்ணி ஒட்டி அதில் அவதூறு பரப்புற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இது நாகரிக அரசியலா? இணையதளம் முழுக்க ஏங்க ஒரு ஒரு படப்பிடிப்பு, ஒரு படப்பிடிப்பில் என்னோடு, அண்ணன் சீமானோடு, இயக்குனர் விக்னேஷ் சிவனோடு, தம்பி பிரதீப் ரங்கநாதனோடு ஒரு தங்கச்சி ஃபோட்டோ எடுக்குது. அது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கு. அந்த என் கூட எடுத்த ஃபோட்டோ மட்டும் போட்டு வீடியோ சிக்கியிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநோய்? அந்த பெண்ணுடைய குடும்பம் என்னவா இருக்கும், என்னுடைய குடும்பம் அதை எப்படி பார்க்கும்? அப்போ நமக்கு மேலே புரிதல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு புரிதல் விட்டுருவாங்க. எதுனா அது இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ, அதுவும் அண்ணான்னு போட்டு தான் போட்டுருக்கு அந்த ஃபோட்டோவை. சீமானா கூட எடுத்தது, என் கூட எடுத்தது. இதை எடுத்து போட்டு ஒரு சைக்கோ பரப்புறான். இவனை வச்சுக்கிட்டு நீ நாகரிக அரசியல் திமுக ஐடிவிங்கில் இருக்கிறான். நம்ம சைபர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், வழக்கு போட போகிறோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக அந்த பொண்ணும் கொடுத்துருக்கு, நானும் கொடுத்துருக்கேன். அது வேற, நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். ஆனால் நம்ம மேலே நம்ம சின்னதாக ஒரு தவறு விட்டால் கூட அதை எடுத்து வைத்து உடனடியாக வழக்கு போடுற சைபர் கிரைமு, இவனை அதை தூக்கி புகார் கொடுத்தா அந்த புகாரை எடுத்துக்கக்கூடியது. இது நாகரிக அரசியல் பண்ணுறாங்களா திமுககாரங்க? ஈழத்தமிழர்கள் வந்து அண்ணன் சீமானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து பதவிக்காக காட்டி விட கொடுத்துருப்பாரு அப்படின்னு மிக கடுமையான, அதாவது பொருந்தாத, அடிப்படை இல்லாத, ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஒரு அவதூறை வந்து சுபை பேசியிருக்காரு. அதே மாதிரி அப்போ பணத்துக்காகவும் பதவிக்காகவும் காட்டி கொடுத்தது யார்? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் காட்டி கொடுப்பார் சீமான்னா அப்போ யாரோ காட்டி கொடுத்துருக்காங்கல்ல. அது காட்டி கொடுத்தது தெரிஞ்சதுனால தான் நீ சொல்கிற. சீமான் காட்டி கொடுத்தாருன்னு சொல்லலை, காட்டி கொடுத்துருவாருன்னு சொல்கிற. அப்போ எவனோ ஒருத்தன் காட்டி கொடுத்துருக்குறான். காட்டி கொடுத்தவங்க கூட நீ இருந்திருக்கிற. அவன் யார்? 2009 போர் நடக்கும் பொழுது அந்த போரை நிறுத்துங்கள் என்று முத்துக்குமார் தீக்குளித்து இறந்த பொழுது அவன் காதல் தோல்வியில் இறந்து விட்டான் என்று செய்தி பரப்பி முத்துக்குமாரனை உடலை உடனடியாக அடக்கம் பண்ணுங்கள் சொல்லி அன்னைக்கு எழுந்த எழுச்சியை தடுத்து பள்ளி கல்விக்கு விடுமுறை விட்டு அந்த போராட்டத்தை நசுக்கியது யாரு? அவன் தான் காட்டி கொடுத்தவன், அவன் தான் துரோகி. அது யாரு? போர் நின்று விட்டது பிரணாமூர்த்தி சொல்லிவிட்டார் என்று அறிவித்து போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்து இவர் சொல்லிவிட்டார் என்ற செய்தியை கேட்டு பதுங்குக்குள் இந்த 20,000 தமிழர்கள் மீது தலைகள் இது குண்டு விட்டு செத்த பொழுது மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னவர் தான் காட்டி கொடுத்தவர். அவர் தான் துரோகி. அந்த துரோகிக்கு சொம்படித்து விட்டு அந்த துரோகியை தமிழில் தலைவராக வைத்துக்கொண்டு நீங்கள் அண்ணன் சீமானை பேசலாமா? 2009 வரைக்கும் சீமான் எங்கே போனார்னு கேட்குறீங்களே. 2009க்கு அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் எங்கே போனீங்க? 2009க்கு பிறகுதான் இந்த புகைப்படத்தை பயன்படுத்தினாலே வழக்கு, இந்த புகைப்படத்தை சோரட்டியா போட்டால் சிறை என்ற நிலை இருந்த தமிழ்நாட்டில் எங்கள் தலைவன் பிரபாகரன் இன்னைக்கு 2009லேருந்து 2024 வரைக்கும் எத்தனை குழந்தைகளுக்கு பிரபாகரன் தமிழ்நாட்டில் பேர் இருக்குது தெரியுமா? அதுக்கு காரணம் யார்? இதுக்கு முன்னாடி காரணம் வைகோவா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி காரணம் நெடுமாறனா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி காரணம் சுவீரபாண்டியனா கூட இருந்திருக்கலாம். ஆனால் 2009க்கு பிறகு இன்னைக்கு ஈழம், தமிழீழம், தலைவர் பிரபாகரன் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் ஒலிக்கிறது என்றால் அது ஒரே ஒரு காரணம், செந்தமிழன் சீமான் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த 2009க்கு பிறகு ஒரு இருக்கும்போது ஆதரிப்பது என்பது வேறு, இல்லாத பொழுது புலிகள் இல்லை, இயக்கம் விழுந்து விட்டது என்று எந்த கொடி தடை செய்யப்பட்ட கொடியாக இந்தியாவுடைய நீதிமன்றங்களால் சொல்லப்பட்டதோ அந்த கொடியவே உலகத்தின் 64 நாடுகளில் பறக்க விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்களில் பாதி கிராமங்களில் புலிக்கொடியை பறக்க விட்டு தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படத்தை பறக்க விட்டு உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை வைத்து ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அது நாம் மகிழ்ச்சி மட்டும்தான். அந்த சீமானை போய் நீங்கள் பேசுறீங்களா? உங்களுக்கு அடுக்குமா? உங்கள் நாக்கு அழுகி போயிடாதா? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு விழுக்காடு கூட வாக்கு வாங்காது, உளவுத்துறை தகவல் வருது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் அதே மேடம் சொல்கிறார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் உன் கழுத்து இருக்க பற்றியா, கழுத்து அது சொம்போட வளைவு மாதிரியே இருக்குது, நீ சிரிச்சா அதை சொம்பை உருட்டி விட்ட மாதிரியே இருக்குது அப்படின்மேல, அப்போ உன் நினப்பு பூரா சொம்பு மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உன் நினப்பு பூரா நாம் தமிழர் ஓட்டு மேலே தான் இருக்குது. பெரியாரை விமர்சனம் பண்ணாருன்னா பெரியாருக்கு விமர்சனத்துக்கான கருத்து சொல்லலாம், கலைஞர் கருணாநிதியோட விமர்சனம் பண்ணால் கலைஞர் கருணாநிதியுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாம், திராவிடத்தை எதிர்த்தால் திராவிடத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நாம் தமிழ்ச்சி ஓட்டு வாங்காது, நாம் தமிழ்ச்சி 1% குறைஞ்சிரும். இப்போ நம்ம என்னைக்காவது திமுகவை வீழ்த்துவோன்னு சொல்லுவோம், திமுக 1% கூட வாங்காது, திமுக 2% கூட வாங்காதுன்னு நம்ம சொல்கிறதில்ல, திமுக வீழ்த்துவோன்னு சொல்கிறோம். நாம் தமிழ்ச்சி வீழ்த்துவோன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நாம் தமிழ்ச்சி 1% கூட வாங்காது, உளவுத்துறையே ரிப்போர்ட் கொடுத்துச்சு. உளவுத்துறை பற்றி எங்களுக்கு தெரியாதா?
ஆடியோ வீடியோ எடுத்து வெளியே கட் பண்ணி போடுற உளவுத்துறை. ஆம்ஸ்டாங் கொலையை கண்டுபிடிக்காத உளவுத்துறை. அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரனுக்கு 3 குண்டாசு போட்டு சொந்த வீட பட்டா நிலம் இல்லாமல் வீட்டை ஆட்டையை போட்டு பால் 22 வழக்கில் வச்ச ஞானசேகரனை திமுக நடமாட விட்ட உளவுத்துறை. நீதிமன்ற வாசலில் ஒருத்தனை வெட்டி கொள்றான், அவனை காப்பாற்ற வக்கில்லாத உளவுத்துறை. தமிழ்நாட்டில் ஆவினு கஞ்சா ஹெராயின் இதை எதையுமே கண்டுபிடிக்க வக்கற்ற உளவுத்துறை. ஜாபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மெத்தப்பட்டவன் கடத்துற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டுன்னு தெரியாமல் இருந்த உளவுத்துறை. இந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு நீ கொடுக்குற ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நாம் தமிழ்ச்சி குறைஞ்சிருமா? இதே உளவுத்துறை தான் 2021 நாம் தமிழ்ச்சி 2% வாங்கணும்னு கொடுத்துச்சு. இதே உளவுத்துறை தான் 2024 நாம் தமிழ்ச்சி 4% வாங்கணும்னு கொடுத்துச்சு. இந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு நான் சொல்றேன், நாம் தமிழ் கட்சி இந்த 2024 வாங்கின வாக்கை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு, இந்த 8லிருந்து 3 மடங்கு ஏறி அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழ் கட்சி பாயத்தான் போகிறது. கட்டமைப்பு கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை பெரிதாக போடல. 20 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவருக்கே 8.2 விழுக்காடுனா 100 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை எனக்கு சீமான் கடந்த ஒரு ஆண்டு காலமாக போட்டுக்கொண்டு வராரு. தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு பணிகள் 3 சுற்றுலா நடந்து கொண்டிருக்கிறது. மிக தீவிரமான களப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் குண்டோடு காலியாயிடுச்சு. நாம் தமிழ் கட்சி குண்டோடு விலகல், நாம் தமிழ் கட்சி கூடாரம் காலின்னு செய்தி போட்ட பிறகு ஒரே நாளில் டிசம்பர் 29ஆம் தேதி நாம் தமிழ் கட்சி 1000 உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி 14,600 பேர் ஒரே நாளில் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சவன் அத்தனை பேரும் இளைஞர்கள். வருகிற ஜனவரி 29ஆம் தேதி முத்துக்குமாருடைய நினைவு நாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதே போல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் இளைஞர் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்த போகிறது உங்களுடைய தலைமையில். அப்போ தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் பெருவாரியாக நாம் தமிழ் இணைந்து கொண்டிருக்கிறான். இது 26 தேர்தலில் மிகப்பெரிய எதிரொலிக்கும். இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடுறான். நீங்கள் போய் வல்லாளப்பட்டியில் கிளப்பி விட்டது வந்தது, ஒரு பக்கம் அண்ணன் சீமான் கிளப்பி விட்டது. தமிழ்நாடு முழுக்க நடந்த எழுச்சிகரமான அந்த பரப்புரைகளை தாண்டி அரிட்டாப்பட்டியில் மக்கள் மேலூர்லேருந்து மதுரைக்கு தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணுறான். இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்ற இஸ்லாமிய மக்கள் கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக மாணவர்களுடைய போராட்டத்துக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற இந்த சூழ்நிலை ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசை நோக்கி வைத்துக் கொண்டிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்ட சூழலாக மாறி இருக்கிறது. இது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் பயன் கொடுக்கும். ஏன்னா இந்த எல்லா களத்திலையும் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சி மக்களோட நிற்குது. இவன் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து நிற்கிறான். மக்கள் யாரோட நிற்பாங்க? நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக போராடுற வேலையில் அவங்க அண்ணனை கடிச்சு போராடுறாங்க. அப்போ மக்கள் யாரோட நிற்பாங்க? மக்கள் பார்க்குறாங்கல்ல, நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக மக்களுக்கு ஆதரவான, மக்களை எதிர்க்கக்கூடிய நாசகார திட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அவன் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து போராடிட்டு இருக்கான். லூசு படை அவரை மக்களுக்காக நிற்கிறார், நீ அவரை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்போ இன்னும் அவருடைய மார்க்கெட் சொல்ல போனால் கருணாநிதியை கண்டித்து, திமுகவை கண்டித்து, காங்கிரஸை கண்டித்து நாம போராட்டம் நடத்துகிறோம். இப்போ நம்மளை கண்டித்து போராடுற அளவுக்கு 4 பேர் வளர்ந்துருக்கா அப்படிங்கும்போது எவ்வளோ அது உண்மையிலே பெருமை தானே. அது ஒரு ப்ரௌடு மொமெண்ட் தான் அது. அப்படி தான் சீமானே என்ன சொன்னார், ரொம்ப சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணார். ரொம்ப ஜாலியாக. நான் உண்மையிலே இந்த ட்வீட் ஜாலிக்காக தான் போட்டேன். ஆமாம்மா, அந்த பொதுக்கூட்டத்தப்ப அண்ணன் வரதா சொல்லி செய்யப்பட்டோன்னே அண்ணன் இல்லை அண்ணன் எனக்கு அழைச்சாரு, தம்பி எங்கே இருக்கேன் அப்படின்னா திருச்சி சென்னையில் இருந்தால் கூட நம்ம போயிட்டு வரணும். சரி போய் ஜாலியாக காருக்குள்ள பாட்டு வருவோம்டா. என்ன தான் பேசுகிறாங்க, நம்மளை திட்டி பேசுறது ஜாலியாக இருக்கும்டா, போய் பாட்டுவோம்டா. திட்டி பேசுகிற கூட ஒரு தலைமை போய் பார்த்தான்னு ஒரு வரலாறு சொல்லட்டும், போய் பார்ப்போம்னு சொன்னார். இல்லை நான் திருச்சியில் இருக்கேன், நாளைக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு. ஐயோ ஏன்னா எவனை கட்டாலும் வெளியூர் இருக்கின்றீங்க, உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. சரி நான் ஒரு செய்தியாக போடுறேன், நீங்கள் வர்றீங்கன்னு. சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்லிட்டாரு. நான் சாதாரணமாக தான் போட்டேன் சீமான் வருகிறாருன்னு. இதை வச்சுக்கிட்டு இதை மேடையில் ஒருத்தன் பேசுகிறான், ஒரு 5 பையன். அதை இவர் இந்த ஆள் கோட் பண்ணி, இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதற்குள்ளே ஒரு மெல்லிய எதிர்ப்பு இருக்கிறது, ஒரு மெல்லிய சுற்றுச்சோறு இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறதா. ஐயோ அப்பா, இவர் அச்சுறுத்தி நம்ம என்ன பண்ணுறது? அதான் நான் 6 மணிக்கு சாக போகிற கிழவனை 4 மணிக்கு நாங்கள் ஏன் கொல்ல போகிறோம்?